மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் வரும் சனிக்கிழமை அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அங்குள்ள கள நிலவரம் குறித்து நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இப்போ அங்க கள சூழல் என்னவாக இருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு? மூன்றாவது முறையாக போட்டியிடுகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில். காசி பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். காசி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயில், விஸ்வநாத கோயில் வாசலில் தான் நம்ம நின்றுட்டு இருக்க காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக இந்த மக்களவை தேர்தலானது நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் 6 கட்ட தேர்தலானது முடிந்திருக்கிறது. தற்போது 7ஆம் கட்ட தேர்தல் வரும் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடக்கூடிய வாரணாசி தொகுதிக்கும் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. அதில் இந்த வாரணாசி தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 18 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இது இருக்கிறது. கடந்த முறை 6 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் நரேந்திர மோடி. தற்போது அதே அளவான வெற்றியை பெறுவதற்காக இங்கே பாஜகவினர் முயன்று வருகிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க பாஜகவினுடைய பிரச்சாரம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்க நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கல, ஒரு பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம், அதனால மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறத பார்க்க முடிகிறது. அதே போன்று காங்கிரசின் சார்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தினுடைய மாநில தலைவர் சஞ்சய் அவர்கள் இவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். அவர்களுடைய பிரச்சாரமும் அதிகப்படியாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக போட்டியிடுகிறார். அங்கு இரு பிரதான கட்சிகளும் நேரடியாக போட்டியிடக்கூடிய நிலையில் டிசைடிங் ஃபேக்டர்ஸாக என்னென்ன விஷயங்கள் அங்கு அமைய போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.